அகில இலங்கை ஹஜ் பிரயாண முகவர்கள் சங்க ஏற்பாட்டில் செய்தியாளர்கள் சந்திப்பு டிபி ஜெயாமாவத்தை மருதானியில் அமைந்துள்ள முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள அரங்கில் ஹஜ் குழு தலைவர் ரியாஸ் மிகுலார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு புனித யாத்திரையில் பங்கேற்க ஆர்வமுள்ளவர்கள் பிப்ரவரி 14 அல்லது அதற்கு முன்னர் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஹஜ் குழுவின் தலைவர் ரியாஸ் மிகுலார் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். யாத்திரையின் போது 3500 இலங்கை யாத்ரீர்களும் ஒருங்கிணைத்து உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்புகளை மேற்கொள்ள வாட்ஸ்அப் குழுவை அமைக்கும் ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 2025 ஹஜ் புனித யாத்திரை செல்லவிருக்கும் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை நிவர்த்தி செய்யவும் தெரிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகள் தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலும் வழங்கினார்கள். அந்த இன்டர்வியூ பேனல் படி மார்க்ஸ் தான் ஒரு சேஞ்ச் செய்யல. அந்த இன்டர்வியூ பேனல் மார்க்ஸ் படி 92 ஆபரேட்டர்ஸ் were 20 maximum 49 ஹஜ் சவுதி ஹஜ் மினிஸ்ட்ரி செல்லுறாங்க 14 February. அதுக்கு பின்னால ஒரு டேட் அவங்க தாரில கொடுக்குது. 15 February இந்த டெட்லைன். முந்திதான் நாங்க சட்டு புட்டி எடுத்து ஆக்கி எல்லாம் அப்ப அதெல்லாம் ஃபுட் எல்லாம் அங்க ப்ரொவைட் பண்றது எந்த அந்த சவுதில இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த பயணம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லா ஆபரேட்டருமா சொல்லிருக்கோம். இந்த 2-3 சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்து அவங்க நெகோஷியேட் பண்ணணும். நாங்க டிசைட் பண்ணோம் மீனால இந்த பயணம் இந்த வருஷம் மினிமம் ஜோன் 2 கேட்டகரி பி. பிகாஸ் சில காரணங்கள் நான் ஜோன் 3 போகணும் அந்த அந்த ஆப்ஷன் நான் கொடுத்தில்லை. இந்த பயணம் மீனா டென்ட்ல இந்த மேட்ரஸ் போட்டு பாய் போட்டு சரி நாங்க மினிமம் கேட்டிக்கிறோம். சோஃபா பெட் அவங்க அன்றைக்கு மோஸ்ட் கிரிட்டிக்கல் சஃபரிங் பாயிண்ட் ஃபார் ஹார்ட்ஸ் வார கம்ப்ளைண்ட்ல 90% வாங்க ஒரு பஸ் ஒரு ட்ரிப் மினிமம் 9 o'clock கூட எல்லா ஸ்ரீலங்கன் ஹாஜிஸ் கிளியர் ஆகும். குரூப்ல தாசன் பார்க்கணும் இந்த கான்ட்ராக்ட்ல என்ன தாராங்க அதுக்கு பிறகு வந்து செய்ய வேலை இல்லை. As you know, a new Hajj committee was appointed a few weeks ago to attend to all matters relating to the Hajj pilgrimage. We were late, but still I think we have made good progress, and I thought that we will use this press conference to update everyone on the progress made so far. In Tamil also, you know, I will try to say what I can in Tamil as well. Now the புதிய ஹஜ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண 2 weeks முந்தி 2 or 3 weeks முந்தி அப்புறம் லேட் பட் மிச்ச வேலை நடந்துருக்கு. இந்த லாஸ்ட் 3 weeksல நான் இப்போ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கால் பண்ணது இந்த பப்ளிக் மீடியாவுக்கு எங்களோட ப்ரோக்ரஸ் ப்ரீஃப் பண்ணுறது எல்லாரும் சொல்கிறதுக்கு அப்போ எல்லாரும் தெரியும் எந்த பொசிஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் வந்து. Okay, so starting with the first one, Sri Lanka quota tandiki 3,500. Adan maximum teki. So now work panel within the 3,500 we have to work. So we have got 3,500. The agreement between the Hajj Ministry, Saudi Hajj Ministry, and the Sri Lanka minister was signed on the 11th of January in Jeddah. Right? The minister was there and we signed the agreement which sets out things like the quota, etc. and the arrangements. So that is the first piece of information I want to say. The minister was there personally along with the deputy minister Munir Gulam and the director of the Department of Religious Affairs. Right, then subsequent to that, we had an issue with regard to selection of approved operators. The approved operators are the ministry appointed a separate independent panel to interview the operators. Hajj committee didn't have anything to do with it. Now, none of our members were in the interview panel. It was an independent interview panel. Other SLAS officers இருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பேனல் படி மார்க்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம். அதில் ஒரு சேஞ்ச் செய்யல. அந்த இன்டர்வியூ பேனல் மார்க்ஸ் படி 92 ஆபரேட்டர்ஸ் were
and the 92 operator நாங்க publish பண்ண paperல these are the approved operators. The next step was that இப்போ அந்த approved operators according to the whole scheme quota எத்தனை operator எத்தனை pilgrims quota அது based on the marks they obtain. அதுல நாங்க பார்த்தோம் 50 marks குறைய வந்தாத்துக்கு we were disqualified. The past same system now change செய்யல. கூட 50 கூட ஆட்கள் மார்க்ஸ் அந்த படிக்கு proportionate basis இதுல proportionate basis நாங்க கோட்டா allocate பண்ணி எல்லா ஆபரேட்டர்மாருக்கும் அந்த approved ஆபரேட்டர்மாருக்கு நாங்க இந்த மெசேஜ் அனுப்பிக்கிறோம் உங்களோட கோட்டா இதுதான் அதுல வந்துட்டு மினிமம் ஒரு சில ஆபரேட்டர்ஸ் கிடைச்சிட்டு மினிமம் 20 மேக்ஸிமம் 49 அந்த படிக்கு நாங்க எல்லா ஆபரேட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் and they have already on the basis they have salary registration fees and the zone fees அதுல எல்லாம் கட்டி அதோட நாங்க அந்த grouping செஞ்சிருக்கோம் as required by the Hajj ministry அந்த grouping செஞ்சு எல்லாம் மாஷாஅல்லாஹ் அந்த வழியில முடிஞ்சிருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் திங் இதுல இருக்குது Saudi Hajj ministry சொல்லிருக்காங்க 14 February அதுக்கு பின்னால ஒரு டேட் அவங்க தாரில கொடுக்குது 15 February the deadline and the 14 February நாங்க அந்த zone booking the transport arrangements hotel அந்த விஷயம் எல்லாம் முடிக்கணும். இனி அந்த ஆபரேட்டர்ஸோட மீட் பண்ணிக்கிறோம் அவங்களும் இன்வைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மீட்டிங்ல நாங்க ஒரு விஷயம் செஞ்சோம். போன ஹஜ் பில்கிரிம் வில்லேஜ்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்கப்பா சவுதியில. முந்திதான் நாங்க சட்டு புட்டி எல்லாத்துக்கும் ஆக்கி எல்லாம் அப்ப அதெல்லாம் ஃபுட் எல்லாம் அங்க ப்ரொவைட் பண்றது எல்லாம் அந்த சவுதியில இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப இந்த பயணம் நாங்க மினிஸ்டர் நானும் கண்டு கொண்டு உங்களால் பிரைவேட் உங்களால் பேசுறது நான் ஜாயின் பண்ணி இன்டர்வியூ பண்ண மூணு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன்டர்வியூ பண்ணி அந்த ஹஜ் மினிஸ்டருக்கு சொல்லிக்கிறாரு ப்ளீஸ் ஸ்ரீலங்கா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். பிகாஸ் அவங்க சொல்லிக்கிறாங்க சில கண்ட்ரீஸ்ல 40,000 50,000 ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், ஸ்ரீலங்கால 3,500 டூ சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்களுக்கு பிரச்சனை அந்த பிளானிங்க்கு இனி அவங்க அப்பீல் பண்ணிக்கிறாங்க மினிஸ்டருக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நான் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு அந்த பிளான் பண்ணி நாங்கள் மூணு சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்வியூ பண்ணோம். ஃபுல் இன்டர்வியூ பேனல்ல மினிஸ்டர் இருந்தாரு, டெப்யூட்டி மினிஸ்டர் முனீர் முலாஃபர், டிரெக்டர் நான், டாக்டர் அஷ்ரஃப் இருந்தாரு, எங்கள் எம்பாசிடர் ஃப்ரம் ரியாத் எல்லாரும் வந்து ஃபுல் இன்டர்வியூ பேனல் கான்சல் ஜெனரல் எல்லாம் வந்து நான் ஃபுல் இன்டர்வியூ பண்ணி இவாலுவேட் பண்ணோம் சர்டன் கிரைட்டீரியால. அந்த இவாலுவேஷன் படி மூணு பேப்பர் சப்மிட் பண்ணாங்க. மிலேனியம் வந்து ரவாஃபல் மின்னா வந்து மற்றது அல்பாய். அதுல டாப் மார்க்ஸ் கிடைச்சது அல்பாய். நாங்கள் டிசைட் பண்ணோம் இந்த பயணம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லா ஆப்ரேட்டருமா சொல்லியிருக்கோம். இந்த 2-3 சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க நெகோஷியேட் பண்ணணும். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் நான் மீட்டிங்ல கிளியர் சர்வீஸ் ப்ரொவைடர் செய்திருக்கோம். ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சர்வீஸ் லெவல் எக்ரிமெண்ட். அவங்க நான் கெட்டு அவங்க கெட்டுற சதிக்கு என்னென்ன அவங்க ப்ரொவைட் பண்ண போறது அதை நாங்கள் ரைட்டிங் கேட்டுக்கிறோம். அது இன்ஷால்லா அது நாங்கள் சர்வீஸ் எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணோம். அவங்க என்னென்ன தாராங்க அந்த ரைட்டிங்ல இருந்து தான் நாங்கள் தரையில்லாட்டி எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் நீங்க தாரணி சொல்லி தரையில எங்களுக்கு அதை பத்தி பேசுறோம். மற்ற நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த இவரோட இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். நல்லா செஞ்சா நாங்கள் லாங் டேர்ம் கான்ட்ராக்டுக்கு போறதுக்கு ரெடி. ஸோ பார்ப்போம் எப்படி செய்யறது. லாஸ்ட் டைம் அல்பை 2,200 பண்ணோம், 2,400 மற்ற ரவா ஃபுல் மீனா 1,100. இந்த பயணம் 3,500 அவங்களுக்கு போது நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணணும். நீங்க இன்டர்வியூல எல்லாம் ப்ரெசன்டேஷன் செய்யறது தானே எல்லாம் பார்க்கணும். அந்த கிரவுண்ட் எப்படி செய்யறது இந்த அந்த கிரவுண்ட் பார்க்கறது நாங்களும் இண்டிபெண்டா செக் பண்ணணும். நான் அதை பற்றி சொல்றேன் படத்துல. ஸோ தட் இஸ் த ப்ரோக்ராம். ஒன் சர்வீஸ் ப்ரொவைடர் albeit will be the service provider for this year, right? நான் ஜோன் இப்போ முந்தி இப்போ மீன் இந்த ஹஜ் பார்த்தா ஹஜ்ல இருக்குது the real
இங்கிலீஷ்ல பெயின் பாயிண்ட் இருக்கு. ப்ராப்ளம் வர இருக்குது அந்த மீனா, அந்த 5 days மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா, மீனா, அந்த 5 அந்த ஜம்ரத், அந்த 5 daysல தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. மற்றது மக்கத்துல அந்த பள்ளிக்கு போறது, வாரது, உங்க செய்யறது, அது அப்படி பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் அந்த 5 daysல தான். இனி நாங்க அதுல மீனால இருக்கு எத்தனோ ஜோன் 1 இருக்குது, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5. அதுல இருக்குது கேட்டகரி ABCD. நாங்க டிசைட் பண்ணோம் அதுல. ஹாஜிமார் போனா நான் ஹஜ் கமிட்டில அப்பாயின்மெண்ட் டைம்ல இருந்து மிஸ்டர் வாங்க எவ்ரிடே மெசேஜ் போன்ல கம்ப்ளைண்ட்ஸ். அந்த விஷயம் சில உண்மைக்கும் சில not maybe true, but I don't know, but these are all the complaints that comes. நாங்க டிசைட் பண்ணோம் மீனால இந்த பயணம் இந்த வருஷம் மினிமம் ஜோன் 2 கேட்டகரி B அது கூட போயில. இனி எல்லா ஆபரேட்டர்ஸ் நாங்க செஞ்சிருக்கோம். இந்த கேட்டகரி C போனா குறவு, ஜோன் 3க்கு போனா ஃபீஸ் கட்டுறது குறவு. குறவு மாதிரில trouble, more difficulty. இந்த ஹாஜிமார் மிச்சம் வயசாக்கள் போறாங்க. நாங்க அதை நல்ல ஈஸியா நாங்க சர்வீஸ் ப்ரொடக்ட் செஞ்சிருக்கோம். லக்ஸரி சேல் இல்லை, பட் மினிமம் ஸ்டாண்டர்ட், மினிமம் கம்ஃபர்டபிள் ஹஜ் செய்யறது மினிமம் ஸ்டாண்டர்ட் தான் எங்களுக்கு தேவை. ஸோ அந்த படிக்கு நாங்க இந்த செஞ்சிருக்கோம் ஜோன் 2 கேட்டகரி B. இப்போ அதுல சொன்னாங்க இதை ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்லி, பிகாஸ் சில காரணம் நான் ஜோன் 3 போகணுங்க அந்த ஆப்ஷன் நான் கொடுத்தில்லை. இந்த பண்ண ரைட் குறைச்சி ஜோன் 3 ரைட். இந்த அந்த ஜோன் 2 ஜோன் 3க்கு டிஃபரன்ஸ் ஒரு மேக்ஸிமம் 500 ரியால்ஸ். அது பார்த்தா 40,000 rupees. இந்த 2 million rupees கட்டல 40,000 rupeesல not a big amount. பட் அதுல ஆட்கள் பண்ற கஷ்டம் மிச்சம், அந்த 40,000 கூட கஷ்டம் இருக்கு. அதுதான் நாங்க பார்த்தோம் அதுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்க வைப்போம். அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் ஜோன் 2 கேட்டகரி B. அது பப்ளிக் இன்ஃபார்ம் பண்றது நல்லா. அப்ப பப்ளிக்கும் தெரியும் இதுதான் மினிமம் ஸ்டாண்டர்ட். கேட்டகரிஸ்ல வர போகல B-க்கும் C-க்கும் 2000 ரியால் இருக்குது சார். பட் நாங்க சொல்லிருக்கோம் B தான் மினிமம். That's the minimum standard. Right. But நாங்க agree ஆனோம் இந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட. இப்போ இந்த டென்ட்ல மீனா தான் பிரச்சனை இருக்கு. மீனா டென்ட்ல இந்த மேட்ரஸ் போட்டு பாய் போட்டு நாங்க மினிமம் கேட்டிக்கிறோம். சோஃபா பெட் அவங்க அன்னைக்கு ப்ரெசன்டேஷன்ல காட்டினாங்க, எப்படி அந்த சைஸ் பெட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. மினிமம் சோஃபா பெட் மினிமம், அது குறை நெகோசியேட் பண்ண ஒரு ஆபரேட்டர் பிரச்சனை இல்லை. காரணம் நான் மேட்ரஸ் எடுப்போம், நாங்க பாய் எடுப்போம் இல்லை. மினிமம் சோஃபா பெட்ஸ், சோஃபா பெட்ஸ் போட்டா அது ஒரு டென்ட்ல மேக்ஸிமம் போடுற லிமிட் உண்டு, ஆட்டோமேட்டிக் லிமிட் உண்டு. ரைட். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் மினிமம் கண்டிஷன். ஒன்று ஜோன் 2 கேட்டகரி B. நெக்ஸ்ட் ஒன் மினிமம் சோஃபா பெட்ஸ். நான் இது பப்ளிக் சர்வே எதுவும் ஹாஜிமார் போனாலும் கிடைக்கலாட்டி சொல்லுங்க எங்களுக்கு. நாங்க பார்த்தது ஹஜ் கமிட்டி நாங்க ரெகுலேட்டர், எங்களோட ஃபங்க்ஷன் அந்த நாங்க எக்ரியான ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்றா இல்லையா மீட் பண்ண நாங்க அது எக்ஸ்ட்ரா எடுப்போம். ரைட். ஓகே, சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் த ஆபரேட்டர். ஸோ மினிமம் அந்த சோஃபா பெட்ஸ் நாங்க கேட்டிருக்கோம். அதுதான் மினிமம். இந்த மேட்ரஸ் பாய் போட்டு அதுல போட்டதான் எல்லா ஆட்களும் சும்மா ஆட்களும் உட்க போடுறது. ரைட். 14 or 15 லிட்டர் டென்ட் தான் 30 பேர் போடுறது. ரைட். ஸோ அது ஏழாது சோஃபா பெட். தேர்ட் ஒன், இப்போ மூணாவது பிரச்சனை மிச்சம் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோம். பிகஸ்ட் ப்ராப்ளம் எங்களோட ஹாஜிமார ஃபேஸ் பண்றது இந்த அரஃபா முடிஞ்சது போறோம், மஹரிப் போறோம், வாராந்திர முஸ்தலிஃபா போயிட்டு அதுல தான் எல்லா ப்ராப்ளம் வரும். அது ஏன் தெரியுமா? நாங்க இந்த காலம் நாங்க அக்ரி ஆயிக்கிறோம். முந்தி ஒரு பஸ் 2 trips. இப்போ நாங்க ஒரு பஸ்ல 2 tripsக்கு தான் கேட்டிருக்கோம். அந்த பிரச்சனை அதுல இருந்தா இப்ப நாங்க 100 பேர் ஈக்குவல் சொல்லுவோமே. அப்ப ஒரு பஸ் பேத்து மறுபடியும் வரணும், மற்ற 50 பேரை ஒரு புதிய போடுது. அரஃபால போற அந்த டைம்ல டிராபிக்ல அந்த பஸ் ரிட்டர்ன் பண்றது நடக்கிற விஷயம் இல்லை. வார ரிட்டர்ன் 40 கிலோமீட்டர் சுத்தி வரணும், அந்த டிராபிக்ல நடக்காது. இந்த அதுல நடக்கிற வேலை எல்லாரும் நின்று கொண்டு பஸ்ல கூரையில நின்று கொண்டு எல்லாம் அந்த டைம்ல சும்மா முந்திரியா பேத்து கால் பிடிச்சி அப்புறம் மீனாக்கு போகணும். இங்க அந்த இஷ்யூ எல்லாரும் they really suffer. That is the most critical suffering point for Hajj.
வார கம்ப்ளைண்ட்ல 90% வாரது ஆளுங்க. ரைட், நடக்கிறாருக்கு நடக்கிறோம். யங் பீப்புள் வாக். ரைட், தள்ளி கேட்டு போற ஏன் நடக்கணும்? ஸோ வாட் நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம், ஒரு பஸ் ஒரு ட்ரிப். ஒரு ஹாஜி குரூப் பண்ணியிருந்தா 50, அதுக்கு டெடிகேட்டட் பஸ். அந்த பஸ்ஸை வேற காருக்கு பார்க்கல. ஸோ எல்லா குரூப்புக்கும் அந்த பஸ்ஸை டெடிகேட் பண்ணி, அப்ப அந்த இந்த பிரச்சனை பஸ் பேத்து ரிட்டர்ன் வர பிரச்சனை இல்லை. ஒரு பஸ் ஒரு ட்ரிப். அதுல எங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்க செஞ்சுக்கிறோம். மினிமம் 9 o'clock கூட எல்லா ஸ்ரீலங்கன் ஹாஜிஸ் கிளியர் ஆகும். அவங்க சொல்றாங்க நீங்க 1 bus 1 trip 8 o'clock ஆரம்பி சொல்லிக்கலாம். 8 o'clock நான் சொன்னல, பட் நாங்க கொடுத்துக்கிறோம் அதுல சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ல மினிமம் 9 o'clock கிளியர் ஆகும். பிள்ளைங்க பஸ்ஸுக்கு தானே மாறி முடிஞ்சிச்சு இருக்கு. மாறி தொடர்ந்து துவாமில் முடிச்சிட்டு கூட பஸ்ல ஏறி வர வேண்டியதான். இனி நான் ஆக்களுக்கு அங்க ஈக்க தேவையில்லை, பஸ் வரணும். பஸ் அங்க செப்பரேட்டா டெடிகேட்டட் பஸ் அந்த குரூப்புக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது நாங்க மினிமம் போட்டுக்கோம். அதுக்கு சரி கூட தான். முந்தி 1 bus 2 trip 680 riyals டியூ. 1 bus 1 trip 1200 riyals, 500 riyals கூட. 500 riyals என்ன 40,000 rupees. அந்த வர்ற பாடுக்கு அந்த 40,000 rupees இல்லை. நாங்க இதை நாங்க சொல்றோம் ரெகுலேட்டர் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 1 bus 1 trip அது நாங்க எல்லா ஆப்ரேட்டருக்கும் சொல்லிக்கிறோம். ஆட்களுக்கு இந்த அரஃபா முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நியூ சிஸ்டம் படிக்கு பிரச்சனை there should not be a problem, right? Because the bus is there, right? They should be able to come, go to Arafah. Last time I remember I went, there were buses came, I was on the roof of the bus because bus illa ஆட்கள் சிலவங்க நின்று கொண்டு போறாங்க, பஸ் பூரல. அந்த அது எங்களுக்கு நாட் அக்செப்டபிள். மற்ற குரூப் நடக்கல, இந்த சவுத் ஏஷியன் குரூப் தான் எல்லாம் வரங்க ஒன்னா சார். ரைட், மற்ற குரூப் நான் காட்டிக்கிறேன், டர்க்கி பிரெஞ்ச் குரூப் எல்லாம் போறாங்க, அந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் நீட்டா போறாங்க பார்க்கலாம். எங்கட சவுத் ஏஷியன்ல தான் எல்லாம் கூடல ஏறிக்கொண்டு நின்று கொண்டு போறது, அந்த விஷயம் இந்த பாரம் நாட் பர்ஃபெக்ட். ரைட், கொஞ்சம் கூட தான், பட் we are these are minimum standards. Right, next one is that accommodation. Right, accommodation நாங்க இன்டர்வியூ பண்ண போறதுல ஆபரேட்டர்ஸ் ஹாஜி மார்க்கெட் agreement. பட் எங்களுக்கு தெரியும் ப்ராக்டிகலி இந்த ஹஜ் டைம்ல சம்டைம்ஸ் நாங்க சில குரூப்ல ஒரு பீரியடுக்கு அவுட் சைட் நாங்க எங்களோட அக்ரிமெண்ட் பண்ணி 1 kilometer ரேஞ்ச் ஹோட்டல்ஸ் கொடுக்க இன்டர்வியூ கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். 1 kilometer ஹரம்ல இருந்து 1 kilometer. சில பிராக்டிகல் ரீசன்ஸ் 2-3 நாளுக்கு ஆட்களுக்கு போடாவும் அவுட் சைட் 1 kilometer அசீசியா மக்கா அவுட் சைட்க்கு 1 kilometer கூட 2-3 கிலோமீட்டருக்கு வெளியே. இந்த பிரச்சனை நம்ம அதிர்ஜியாலிக்கு இருக்கிறோமா, ஆட்களுக்கு ஹஜ் கிட்ட கூட அங்க இந்த வரத்துக்கு முந்தி 10 ரியால் எடுக்கிற டாக்ஸில 100 ரியால் 150 ரூபாய் கேட்பாங்க. இன்னும் ஆட்கள் வந்து சொபக்கு வந்தா பள்ளியிலே இருந்து கரெக்ட்ல இஷாக்கு போறதும் ஹோட்டலுக்கு போறோம். அதாவது தான் இந்த சொல்லிக்கிறோம். அப்படி போகணும் இல்ல ப்ராக்டிகல் ரீசன்ஸுக்கு அசீசியால இல்லாட்டி மற்ற இடத்துல போகணும்னா நாங்க சொல்லிக்கிறோம் மேக்சிமம் 5 nights, அதுக்கு மேல போடலாம். ஸோ ஆப்ரேட்டர் அவங்க பிளான் பண்ணிக்கிறோம். இந்த அவுட் சைட்ல more than 1 kilometer போட்டா மேக்ஸிமம் நாங்க அலோவ் பண்ணோம் 5 nights. எனி ஆபரேட்டர் 5 nightsக்கு மேல போனா அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்கணும், பெனல்டி. ரைட், ஓகே, தட் ஒன். அதுக்கு வேற இதுதான் 5 மீனா அரஃபாலிக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நாங்க மிச்சம் இந்த ரெகுலர் நாங்க பிளான் இல்ல எல்லாத்துலயும் கையடிக்கிறது. ரைட், இந்த பிரைவேட் என்டர்பிரைஸ் ஆபரேட்டர்ஸ் ஹஜ் எல்லாருக்கும் நாங்க சொல்லிக்கிறோம் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் நாங்க கொடுக்கிறோம் between the operator and the Hajj and the committee. Right, there will be tripartite agreement. அதுல பேசிக்கலி என்ன கொடுக்கிறது, ரைட், இப்போ ஆபரேட்டர் என்ன அந்த சார்ஜ் பண்ற ஃபீக்கு என்ன அவங்க சர்வீசஸ் சப்ளை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அப்ப ஃபிளைட் செல்லுமே, ரைட், you can people might book budget travel, fly Dubai, இதான் அப்படி அப்படி செய்யறதுனா முந்தி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ பட்ஜெட் டிராவல்ஸ்ல ஃபிளைட்ஸ் வரல எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வரும். பட் நாங்க அரேஞ்ச் பண்றதா, பட் யூ கேன் அரேஞ்ச் டு பை ஃபுட்.
ஸோ ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி பட்ஜெட் டிராவல் ஏர்லைன்ஸ் பாதிக்கிறேன்டா அவங்க என்ஷூர் பண்ணணும் அந்த ஃபுல் ஜேர்னிக்கு ஃபுட் சப்ளை பண்றதுக்கு சப்ளை பண்ணணும். சும்மா செட்டது அது எங்களுக்கு தெரியாது. நீங்க இவங்க கெட்டிக்கிறாங்க 1 or 2 million கெட்டுறது அந்த 5 hour ஜேர்னில தண்ணி இல்லாம பட்ஜெட் டிராவல் தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வேற சளி கட்டணும். Unless you pay for it early. முந்தி கெட்டினா அப்புறம் எல்லாம் தரும். So we are telling if you use full service airline la pona அந்த பிரச்சனை இல்ல, they will give all the means, right? But budget travels பாதிக்கிறடா அது நான் இது ப்ளீஸ் சொல்லுங்க. இது ஹாஜ் மாறும் இது கான்ட்ராக்ட் சும்மா சைன் பண்ணாது. ஸோ கான்ட்ராக்டர் சைன் பண்றடா அப்படின்னு ஆபரேட்டர் ஹாஜி அவங்க பார்க்கணும், ரைட்? எல்லாருக்கும் தெரியுது அது தாசரி அந்த குரூப்ல ஒரு தாசரி பார்க்கணும் இந்த கான்ட்ராக்ட்ல என்ன தாராங்க. அதுக்கப்புறம் வந்து செய்யவே இல்லை, ரைட்? நாங்க கெடுல பாய முந்தி பார்க்கணும் என்ன 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 நடக்குது. நாங்க சும்மா சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செல்ல இது நாங்க பிளேன்ல இருந்தோம் தண்ணி தர வரல, ரைட்? அது செல்லவே இல்லை. ப்ளீஸ் பண்ணி பாருங்க. நாங்க ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி சொல்லிக்கிறோம், பட்ஜெட் டிராவலர் பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ பே, ரைட், ஃபார் த ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆன் த வே. அது வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் டிராவலர் கெட்டினா எடுக்கணும். இன்னைக்கு நான் பட்ஜெட் டிராவலர் போறேன்னா டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்க, ஐ நீட் மீல்ஸ் டேக் பண்ண அவங்க அது மாதிரி ஃபீயை சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். அது போட ஹாஜ் மாற்ற கையில் தான் கெட்டோம். ஸோ அது நான் சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட் the media to inform and educate Hajis, right? That they must look at the contract and see what is offered. அது என்ன சொல்லிக்குது அதுக்கு பார்த்து மேக் ஷுவர் சும்மா சைன் பண்ண முடிஞ்சு அதை செக் பண்ணுறது. அது வெரி இம்பார்ட்டன்ட். So the important thing I want to say to the public is that in the 5 minimum conditions போட்டிக்கிறோமே அந்த certain minimum costs முந்தைய எங்களை ஆப்ரேட்டர் சொல்லிக்கிறாங்க ஆஃபர் பண்ணிப்பாங்க ஜோன் 3ல தாரோம் கேட்டகரி 3ல தாரோம் ப்ரைஸ் அந்த விஷயம் நடக்காது இந்த பையன். ஸோ இவன் ஹாஜிமாருக்கும் தெரியணும் நாங்கள் இதை மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆக்கி வச்சு எங்களோட ஐடியா என்ன தெரியுமா, இந்த இம்பார்ட்டன்ட் இந்த ஹஜ்ல ஹாஜிமாரோட வெல்ஃபேர் இஸ் நம்பர் 1. நாங்கள் எல்லாத்துல விஷயத்துல அதுதான் நாங்கள் மிச்சம் நம்பர் 1 வெல்ஃபேர் இஸ் த வெல்ஃபேர் ஆஃப் த ஹாஜிஸ். அது ப்ரொடெக்ஷன் தான் நாங்கள் ஹஜ் கமிட்டி பிஸ்னஸ். எங்களுக்கு வேற ஆப்வியஸ்லி மேக் ஷூர் that the Hajj is performed smoothly, right, and in a manner which will not harm, it will enable the Hajis to perform their Hajj in a comfortable, satisfactory manner. Luxury illa asari konumna and the clock tower la and the present la camera edukka that's fine, adu kettu, but minimum baseline only go, and the baseline must be comfortable. அதுக்கு இல்ல ஆட்ல அதா படுத்து தெரிஞ்சு ஆட்கள் ரோட்ல படுத்துக்கிறாங்க, ஹோட்டல் இல்ல சாப்பாடு இல்ல, ரைட்? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு இல்ல, கடைசியில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து சவர்மா வாங்கிக்கோங்க, அந்த விஷயம் நடக்காது, இயலாது. அதுக்கு நாங்கள் 2 things செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி we are establishing once the Hajjis are all finalized, we are creating a WhatsApp group, business account, not a private account. Business account limit illa, not the private account is limited. 3,000 Hajis will be on one WhatsApp group, right? அப்ப எங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் ஹாஜிமாருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ப்ராட்காஸ்ட் மெசேஜ். Any Haji, if there is a problem, can immediately write. We have a system here, we will take all the complaints, tabulate it, right? And the WhatsApp group, because that is very important, because அந்த பிரச்சனை வரக்கூட தான் you want to do it. அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் வந்து எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் பிரச்சனை இதான் ஷார்ட் காம் அது. Sometimes people come back and say, okay, நாங்க செஞ்ச ஒரு காரணம் இல்ல, people are paying money, they must get what they get, that's all. Hajj difficult, I know that, right? You all know Hajj is a sacrifice, but other sacrifice in the worst part actually that we can run the factors. English is controllable factors, non-controllable factors. சில ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணல, ரோட்டை க்ளோஸ் பண்றாங்க, செய்யலாம், என்ன செய்யணும், அது நான் கண்ட்ரோல். பட் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் அதுதான் இந்த எங்க ஆட்களை மீனால போடுறது, சோஃபா பெட் போடுறது. இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம் அந்த டென்ட் போர்டில் மினிமம் ஸ்பிளிட் ஏசி அண்ட் ஜிப்சம் போர்டு, இந்த ஏர் கூலர் பிஸ்னஸ் ஏறாங்க, அந்த ஜூன் தான் அந்த ஹஜ் நடக்கும் ஹாட் பீரியட், ஏர் கூலர்ல போய் வேலை நடக்காது. நாங்கள் ஸ்பிளிட் ஏசி அந்த டென்ட்ல ஜிப்சம் போர்டு, ஸோ தட் people are comfortable, right? So that's all that we are minimum expecting from the service provider. But
addition to that, the WhatsApp group, additionally, we are going to have an independent team. I spoke to speaking to the Madina University boys who are all given holidays and the 1 month break. We are trying to get them. The Professor Aslam Mikra, he is a professor of tourism, Sabaraka University. Our develop or Google questionnaire, 10 questions. Other rating 1 to 5. Now, independent team will go and test the operators and the Hajj. The operators sample independent. They will independent. So we are asking in our agreement with the operators that the operators must allow our independent team to be able to interview their Hajjis. That is part of the agreement. That the independent team will have the right to interview independent. Because what we want to find out is whether there is ultimately rules underground in the independent survey. In the independent survey, we plan after the Hajj, I spoke to the minister, so we will award awards for the best operator. We will give like gold award, silver award, bronze award, and merit certificates for the others. Publish in the operator, in the operator, gold operator, right? Silver, bronze level, silver level, merit certificate, merit certificate, minimum standard maintain. Merit certificate are out. Now, we are not got a merit certificate. See, now in English, consumers beware or buyers beware. So now, but instead of duty, rate punish best operator. We will publish. We will have a proper award ceremony to award this, to give full publicity to the operators who are done well. Right? Because I think they will bring this culture of excellence. Right? Culture of excellence is very important among the operators. Right? The few other matters now very important. Ipeki 4,400, more than 4,400 Hajj register right? Maximum 3,500 on the basis of the quota. On the quota dasariki replacement nadakum 3,501 length on the waiting list. 3,500 registrar to waiting list. Right? On the waiting list, first come, first served level the transport. In the 3,500 that's a boilate, our fair arca the podera. The passport to port register actual substitute part. And the Visham the Nadaka. Right? 3,500 register pan and the register pan arca boil. Right? And the principle of the substitution will be from the waiting list. Strictly first come, first serve. The operator as a Hajj committee, we will not ask any operator for favors. Because regulate. If we are going to regulate, it is very important that we must be above board. So we will strictly maintain that first come first served is very important. Waiting list. I have told the department also, if there is any allegation of favoration or substitution of names, we will take very, very strict action. Right? Because we have to be above board. Right? The second one is that another complaint from the time I was appointed, the committee was appointed, was we have get letters saying Arthur quota Vikran. Quota Vikran. Now, the message quota message clearly from Hajj complaint. Quota is not transferable. If a company quota kuta, they must go, they must run the thing. Quota are not transferable. If we find evidence of quota sale, we will take very strict action, including not even up to even disqualified. No.
right? I also told the operator, my life, 45 years of my life, I have been auditing. A part of it is forensic. So I know how to get people if they do sell. So if people think that they can sell and get away, I have the mechanism to check this. And we will have that mechanism in place. So we are clearly saying quota is not transferable. Dasari operators say Elamanda and the quota will come back to the Hajj committee and we will redistribute. Right? And the marks party we will redistribute. Because this quota is not the operators, quota is the Hajj committees. We have only given the quota. If you can't fulfill the quota will come back to the Hajj committee and we will redistribute. Right? That's the other one. Yeah. So those are the main points I wanted to say. My meeting with the operator meeting, please, money is one of the 5 pillars of Islam, right? In our religion, right? We are, all of you are earning merit in helping a Haji to fulfill one of the pillars. That's a barakat irukku. Now, salli enna periya barakat is the year after. So whenever we are performing, helping somebody, right? Performing, that's salat, tolurudhu na paai koduthu avங்களுக்கு barakat irukadane. Our tolunda na kodan koduthu adu mali Hajj is one of the 5 pillars. And the Hajj nalla barakata nalla periyama naanga arrangement panna and the arrangement is and the operator our family ki barakat irukku, right? Allah polo. So I am saying, please, while I know this is a business, I am the private sector, I am not telling people have to do it at cost. No, you also have business to run, you owe it to me, do it. But please make sure you give the Hajj what you promise. That's all. Right? சார் பிரீஃபா தாங்க சொன்னா அந்த எவ்வளவு பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க